சார், மேடம் வீட்டுக்கு இந்த கொரியர் வந்திருக்கு. சார், இவங்களால ப்ரெக்னெண்ட்டே ஆக முடியாதுங்கிறப்ப இதெல்லாம் எதுக்கு? Are you okay? Yeah. I'm pregnant. நீங்க பிரெக்னெண்டா? 4 months. So, இதெல்லாம் காமன். ஆனா உங்களுக்கு மிஸ்கேரேஜ் காம்ப்ளிகேஷன்ஸ்னால மறுபடியும் குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னது? டாக்டர் சொன்னது என்னமோ உண்மைதான். பட் மிரக்கல்ஸ் டூ ஹேப்பன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத அந்த டைம்ல நமக்கு இந்த மாதிரி புதையல் கிடைக்கும். சரி சொல்லுங்க, உங்களுக்கே தெரியாம சஞ்சயோட பாடி உங்க பேஸ்மெண்ட்டுக்கு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலி அன்னைக்கு ராத்திரி நானும் வீட்டில் இல்லை. ஆரிக்கா, உங்களுக்கு நீங்களே குழிய பறிச்சுக்கிறீங்க. ஆழம் அதிகமாயிடுச்சுன்னா வெளியே வர்றது கஷ்டமாயிடும். ஐம் சாரி. ஹஸ்பண்ட் மிஸ் ஆன அன்னைக்கு அவர் ஒய்ஃப் ராத்திரி முழுக்க வீட்டில் இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா வெளியே தப்பா நினைப்பாங்கன்னு நினைச்சேன் சார். இந்த சமயத்துல நீங்க யோசிக்க வேண்டியது வெளி ஆளுங்க என்ன நினைப்பாங்கன்றது இல்ல, நான் என்ன நினைப்பேங்கிறது தான் முக்கியம். சரி சொல்லுங்க, ராத்திரி எங்க போயிருந்தீங்க? எப்பவுமே வீட்டில் சண்டை நடக்கும்போது நடுவில் எந்திரிச்சு போறது சஞ்சயோட வழக்கம். அன்னைக்கும் அதே தான் பண்ணான். பட் ஐ ஹேட்டட் பீயிங் லெஃப்ட் அலோன். வெளியே போய் பார்க்கும்போது அவன் கார் அங்கே தான் இருந்தது. கோவத்தில் என் கார் எடுத்துட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு பயங்கரமான சத்தம். நான் ஒரு டாக்ஸியை இடிச்சிட்டேன். அப்பதான் என் குழந்தைய நினைச்சு எனக்கு பயம் வந்தது. காரும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என் நிலைமையை பார்த்து அந்த டிரைவரே எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. வண்டியை சரி பண்ணி என்னை அனுப்பி விட்டாரு. போகிற வழியில் என் குழந்தையோட ஞாபகம் மட்டும்தான் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நான் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஆஃப்டர் ஆல் தட் ஹேப்பன்ட், I just wanted to get back to Sanjay. வீட்டுக்கு வந்தப்போ கதவு திறந்திருந்தது. ஆனா சஞ்சய் அங்க இல்லை. எல்லாமே அப்படியே தான் இருந்தது. அவனுக்காக வெயிட் பண்ணி நான் அப்படியே டைனிங் டேபிள்லயே தூங்கிட்டேன். காலையில தான் எந்திரிச்சேன். நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது டோர் லாக் பண்ணிட்டு கிளம்புனீங்களா? ஆமா. ஆனா நீங்க திரும்ப வரும்போது எப்படி அது அன்லாக் ஆயிருந்தது? டோர் லாக் ஓப்பனா இருந்ததை பார்த்து சஞ்சய் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வெளியே போயிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அங்கேயே பக்கத்துல எங்கேயாவது போனாருன்னா சும்மா கதவை சாத்திட்டு போவாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஏதோ கிளைண்ட் மீட்டிங் இருந்ததா என்கிட்ட சொன்னாரு. ஸோ மேபி அந்த கிளைண்ட்டை தான் மீட் பண்ண போயிருக்காருன்னு நான் நினைச்சேன். உங்க 2 பேரை தவிர வேற யாருக்கிட்டயாவது வீட்டு சாவி இருக்கா? இல்ல. அப்போ சஞ்சயோட சாவி தெரியல. ஆனா வீட்ல எங்கேயும் கிடைக்கல. பாலகிருஷ்ணா சார், அந்த கிளைண்ட் யாருன்னு பாருங்க. சஞ்சய் அவரை மீட் பண்ண போனாரான்னு கேளுங்க. ஓகே சார். நீங்க மைசூருக்கு எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அரவுண்ட் 7:38. நீங்க ஆக்சிடென்ட் பண்ண டாக்ஸி நம்பர் சொல்லுங்க. தெரியல, சரியா கவனிக்கல. டிரைவர் பேரு தெரியல. அட்லீஸ்ட் ஆக்சிடென்ட் ஆன இடம் ஞாபகம் இல்ல. அந்த டைம்ல என்ன பத்தியும் என் குழந்தைக்கான சேஃப்டியை பத்தி மட்டும்தான் நான் யோசிச்சேன். நான் கார்ல இருந்து கீழே கூட இறங்கவே இல்லை. இந்த டீட்டெயில நோட் பண்ணுங்கிற எண்ணம் கூட எனக்கு தோணவே இல்லை. ஹாரிகா, நம்ம கண்கள் என்னெல்லாம் பார்க்குதோ அதை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கும். ஆனால் உடனே ஞாபகத்துக்கு வராது. அதுவும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி பேனிக் ஆனீங்கன்னா யூ வில் கோ பிளாங்க். ரிலாக்ஸ்டாக இருங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ்.
டேக் அ டீப் பிரெத். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. மைசூர் அவுட்ஸ்கர்ட்ஸ். ஏதோ ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட். மேல் கூடையில சினிமா போஸ்டர்ஸ் ஒட்டி இருந்தது. டாக்ஸிக்கு பின்னாடி ஹம்பி டூல்ஸ் அண்ட் டிராவல்ஸ்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது. This is all I can remember right now. செக் பண்ணுறேன் சார். அப்படியே இவங்ககிட்ட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் வாங்கிக்கோங்க. சரி சார். ஆரிகா, Huh? உங்க மேகசின். Thank you. சஞ்சயோட பொருள் எல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சிரும்ல? அவர் ரிங், வாட்ச், ஸ்பெக்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். என்கிட்ட இருக்கிறது அவன் நினைப்புகள் மட்டும்தான். அங்க என்னெல்லாம் எவிடன்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சார், லிஸ்ட்டில் கண்ணாடி இல்லை. சஞ்சய் நீங்க கடைசியா பார்க்கும்போது அவர் கண்ணாடி போட்டிருந்தாரா இல்ல வீட்டில் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இல்ல, வீட்டில் எதுவும் இல்லை. அவன் போகும்போது ஸ்பெக்ஸ் போட்டுட்டு தான் இருந்தான். அது ஏன்னா அவனோட ஸ்பெக்ஸ்ல எப்பவுமே ஸ்மட்ஜஸ் இருக்கும். அவன் எப்பவுமே க்ளீன் பண்ணவே மாட்டான். எப்பவுமே நான் தான் பண்ணுவேன். அன்னைக்கும் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அவன் மேல இருந்த கோவத்துல அப்படியே விட்டுட்டேன். இப்பதான் நான் அதை ரெக்ரெட் பண்றேன். எனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பை நான் இப்ப மிஸ் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். What's wrong with you, ma? Why are you like this? இவ்ளோ பிரச்சனை இல்ல, கிளாஸ் க்ளீன் பண்றது இம்பார்ட்டன்ட்டா? சார் இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்காரு போல. ஆமாப்பா, யாரு மாட்ட போறான்னு தெரியல. இந்த என்கொயரியை நீங்க வந்து இங்க பாருங்க, சஞ்சய்க்கு இப்படி நடந்ததுக்கு எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் இந்த என்கொயரியை நீங்கள் சைலண்ட்டாக பண்ணியிருக்கணும். ஆஃபீஸுக்கு வந்து சீன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் ப்ரொஃபைலுக்கு ஃபிட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்றதுக்காக என்ன டார்கெட் பண்ணுறீங்க? கிடைக்கலங்கிறதுனால இல்லை, உங்கள் காரில் கொலை பண்ணதுக்கான ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஸ்பெக்ஸு கூட கிடைச்சிருக்கு. சஞ்சயோட ஸ்பெக்ஸ் ஏன் கார்லையா? மேடம், பேபி, சொல்ல சொல்ல உள்ள வந்துட்டாங்க. பேபி, உன்னை யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்களா? யாரா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. யாராவது என் பேபி மேல கையை வச்சிருந்தீங்கன்னா ஷாலு, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். பேபி, ஜீப்ல கூட்டிட்டு வந்தாங்களாமா? அதுல ஏசி வேற இருக்காது. ஏசி இல்லாம என் பேபிக்கு இருக்க முடியாது. என் பேபிக்கு எப்படி வேர்க்குது பாருங்க. ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. ஏசி ஏன் ஆன் பண்ணல? கொடுங்க ரிமோட்ட. ரிமோட் எங்க? ரிமோட் எங்க? அட, ஏசி உடனே ஆன் பண்ணணும். ரிமோட் எங்க? எங்க ஏசி ஆன் பண்ணுங்க. ஃபேன் ஆன்ல தானே இருக்கு. அதுல இருந்து வர காத்து உன் முடி கூட ஆடாது. மேடம், உங்கள் பேபிக்கு ஏன் வேர்த்திருக்குன்னா ஸ்வெட்டிங்கால இல்லை, ஷாக்கிங்கால. வாட் நான்சென்ஸ். பேபி, பேபி, நீ எதுக்கும் பயப்படாத, ஓகே? லாயர் இப்ப வந்துகிட்டே இருக்காரு. இது அபியூஸ் கேஸா இருக்கட்டும் இல்ல ஹராஸ்மெண்ட் கேஸா இருக்கட்டும், அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஓகே பேபி. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன கரெக்ஷன். உங்க அட்வொகேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இது மர்டர் கேஸ். இங்க பாருங்க, நான் சஞ்சயை கொலை பண்ணல. என் கார்ல அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ஸ்பெக்ஸும் கிடைச்சதுக்கு நான் என்ன பண்றது? இட் டசன்ட் ப்ரூவ் எனிதிங். ஓகே சித்தார்த், சஞ்சய் எப்போ உங்க கார்ல கடைசியா டிராவல் பண்ணாரு? எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி லாஸ்ட் வீக்.
காணாம போன போது சஞ்சய், அதாவது வீட்ல இருந்து கிளம்பினப்போ இதே ஸ்பெக்ஸை தான் போட்டிருந்தாருன்னு அவங்க பொண்டாட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? பேபி ஃபுல் நைட் ஃபண்ட்ரேஸ்ல இருந்தாரு. சஞ்சய் கூட இருக்க வாய்ப்பு இல்லையே. அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல இவரை யாருமே பார்க்கல. 7 மணிக்கு எடுத்த குரூப் போட்டோல உங்க பேபி மிஸ்ஸிங்கு. நீ என்ன ஏமாத்துறியா? சொல்லு. ஓகே சார். எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அன்னைக்கு நைட்டு நீ எங்க போயிருந்த? யார் கூட இருந்த? எங்க இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த நீ? அன்னைக்கு நான் நல்ல மூட்லயே இல்லை. என்னோட ப்ரெஷரை ரிலாக்ஸ் பண்ண போயிருந்தா அவ்வளோதான். நான் உன் வார்த்தையை நம்பவே மாட்டேன். என்ன முட்டாளாக்க பாக்குறியா நீ? ஆகாஷ், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, இது எனக்கும் சஞ்சய்க்கும் நடந்த பிரச்சனை மட்டும்தான். ஆகாஷுக்கும் இதுக்கு எந்த சம்மதம் இல்லை. என்னை சுத்தி இருக்கிறவங்களை எதுக்காக நீங்க இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? உங்க ஆஃபீஸை டார்கெட் பண்ணப்போ உங்க ஆஃபீஸே அமைதியாக தான் இருந்தது. இவன் ஒருத்தன் மட்டும்தான் நர்வஸாக இருந்தான். இவங்கிட்ட பேசும்போது அந்த ஏசி ரூம்லயே அவனுக்கு அப்படி வேத்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் எதையும் மூடி மறைக்கிறீங்க. இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். ஒவ்வொரு கிரைமுக்கும் பின்னாடி 2 மைண்ட் இருக்கும். ஒன்று ஸ்ட்ராங் மைண்ட், அது நேரா இருக்கும். இன்னொன்று வீக் மைண்ட், அது பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கும். நாம பண்ண வேண்டியது இதை மட்டும்தான். அந்த வீக் மைண்டை முன்னாடி கொண்டு வந்து அதை நாம பிரேக் பண்ணோம். என்ன ஓகே தானே? சித்தார்த்தோட சேர்த்து இவனையும் சார்ஜ் பண்ணுங்க. இவன் A1, இவன் A2. மர்டர் நடந்த டைம்ல காணாம போனதை மேட்ச் பண்றதுக்காக தான் வேற வழி இல்லாம சித்தார்த்துக்கு இவன் ஹெல்ப் பண்றான். கார்ல ஸ்பெக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, அது போதும். 2 பேரையும் தூக்கி உள்ள போடுங்க. ஒரு நிமிஷம் சார். சார், அன்னைக்கு ராத்திரி இவர் ஒயிட் ஹவுஸ்ல. ஆகாஷ், டோன்ட். நீங்க அன்னைக்கு பண்ணது கொலை பண்ணதை விட பெரிய பாவம் இல்ல. இப்ப நான் அதை சொல்றது உங்களுக்கு பிடிக்கலனா இந்த பாவத்தை பண்ணது நாம தானே ஒத்துக்கலாம். சித்தார்த், சித்தார்த், இட்ஸ் டைம். எல்லா உண்மையும் வெளியே வரணும். உண்மை மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்து. அன்னைக்கு ராத்திரி நான் என்னோட லவ்வரை மீட் பண்றதுக்காக போயிருந்தேன். What? How could you do this to me, Siddharth? எனக்கு மோசம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஒயிட் ஹவுஸ் பப் பார்க்கிங் ஹோட்டல்ல நாங்கள் 2 பேரும் கார்ல ஒண்ணா இருந்தப்போ, இன்டிமேட்டா இருந்தப்போ, பப்ல இருந்து குடிச்சிட்டு வந்த சில பேருங்க எங்களை பார்த்து நம்ம கல்ச்சரையே அவமானப்படுத்துறியேன்னு சொல்லி அட்டாக் பண்ணாங்க. எங்களை அடிக்க வந்தாங்க. அந்த நேரத்தில் சஞ்சய் அங்கே வந்து எங்களை அந்த சண்டையிலிருந்து காப்பாத்தினா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. அன்னைக்கு ராத்திரி முழுக்க ஹாஸ்பிட்டல் என் கூடவே தான் இருந்தான். எந்த ஆஸ்பத்திரியில? விக்ரம் ஹாஸ்பிட்டல்.